கல்லணை கட்டினார். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழர் காலத்தில் வந்து வேஸ்ட்டாக போகிற மழை நீரை இப்படி பார்க்கணும் இந்த மெடிக்கல் காலேஜ், ஓகேண்ணா, இந்த புது பஸ் ஸ்டாண்டு, இந்த சரௌண்டிங்கில் பெய்கிற மழை தண்ணிலாம் இந்த குளத்துக்கு பேக் சைடு வந்து சிவப்பநாயக்கன் ஏரின்னு ஒரு ஏரி. இப்போ இதுதான் ஆரிஜின் தஞ்சாவூரில் வந்து இந்த குளம் நிரம்பினாதான் தஞ்சாவூர் கங்கை மாதிரி இதில் வந்து சிவனோட கங்கை. ஓகே. மேலே வந்து பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தென் கைலாய அமைப்பு இருக்கும். எப்படி வடக்க வந்து கங்கை உருவாகி மலை உருவாகி இமயமலை உருவாகி எப்படி கங்கையா வருதோ சூப்பர் அதே மாதிரி இங்கே பேர் இந்த தென் கைலாயத்தில் உள்ள மழை நீரும் சுவாமியோட அபிஷேக நீர் வந்து உருவதற்கான பாதை இருக்கு. எங்களை மாதிரி பசங்களுக்கு தெரிய மாட்டேது எங்கே இந்த தண்ணி ஆரிஜின் ஆகுது தஞ்சாவூர்ல. அதாவது மழை தண்ணி இதில் ஸ்டோரேஜ் பண்ணி 10 அகலிக்கு போகுது. நார்மலாக சேவப்பநாயக்கன் மாதிரி நிறையா அந்த இதுக்கு குளத்துக்கு போகுது. சிவப்பநாயக்கன் ஏரி நிரம்பி அங்கே நீர்வழி பாதைகள் இருக்கு. ஓகேண்ணா. ஆனால் இது வரைக்கும் அது கவர்மெண்ட் ஒரு 15-20 வருஷமா உள்ள போகலாம் பார்த்து தான் போகணும். ஏட்டி போப்போம் எப்படி இருக்கு இந்த பாருங்க. இது வந்து அங்கே வந்து ஒரு 9 கேணி இருக்கும். ஓகேண்ணா. பாம்பு இருக்கு அதுலண்ணா? பாம்பு கிடக்கும், பார்த்து தான் போகணும். ரைட்டு. அது இல்லாத இடம் அங்கே இருக்கு. நான் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஃபண்டு ஒதுக்குறாங்களாண்ணா? எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து 3 முறை ஃபண்டு ஒதுக்கிருக்கு. ஓகே. இதுக்கு எப்படி போகலாம் அந்த சைடு? இதை போய் சைடில் போய் இறங்கணும். நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வரணும். இதில் போய்க்கலாம். இதுலேயும் போய்க்கலாம். ஓகே. இதில் போகலாமா? இதில் போய் இறங்கிக்கலாம். இங்கே வந்து 9 கேணி இருக்கும். ஓகேண்ணா. சோழர் காலத்தில் வந்து அவங்க சுவாமி தீர்த்தவாரி பண்ணுறதுக்காண்டி வடக்க உள்ள ஜீவநதிகளை கேணியாக வெட்டி தீர்த்த விட்டதாக. இது எவ்வளோ நாளும்? இது வந்து இந்த மட்டத்துக்கு கீழே வந்து ஒரு 30 அடி ஆழம் இருக்கும். ரைட்டு. ஆமாம், இந்த மட்டத்துக்கு கீழே 30 அடி. இது பெரிய கேணி. எப்படின்னா 8மே வந்து கேணியாக இருக்கும். 8மே கேணியாக இருக்கும். இது வந்து பற்றை கேணியாட்டம் இருக்கும். எப்படின்னா கோலை காலத்தில் தண்ணி வற்றிடும். ஓகே. ஓகே. தண்ணி வற்றிட்டா சுவாமிக்கு தீர்த்தவாரி பண்ணும். சித்துல தேர் முடிஞ்சு 3ஆம் நாள் தீர்த்தவாரி. நான் எங்களுக்கு ஒரே ஒரு உதவிண்ணா, இப்போ இதை சரி பண்ணால் தஞ்சாவூரில் எந்தெந்த அகலி எந்தெந்த குளத்தை காப்பாற்றலாம்ண்ணா? நீங்கள் தஞ்சாவூரில் நீர்மட்டம் எப்பொழுதும் இருக்குன்னாலே முதல்ல இந்த குளம் நிரம்பிட்டாலே தஞ்சாவூருக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஓகேண்ணா. ஏன்னா இந்த குளத்து வழியாக தான் ஐயங்குளம், ஓகே, சாமந்தங்குளம், அரண்மனையில் உள்ள 2 குளம். ஓகேண்ணா. இப்போ 4 கால் மண்டபம் ஆஞ்சநேய பெருமாள் கோயில்ட்டு ஒரு குளம் இருந்திருக்கு. ஓகேண்ணா. அந்த குளம் இப்படி தஞ்சாவூர் சுற்றி ஒரு 10க்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்திருக்கு. மீதி இருக்க தண்ணி என்ன ஆகும்னா குளம் நிரம்பின பிறகு இறங்கிடலாண்ணா. சமுத்திர அகலிக்கு போயிடும். அப்புறம் அப்படியே இந்த தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா தண்ணி இப்படியே போகிற பாதையில் உள்ள கேணி, ஓகே, இதில் இறங்கிடலண்ணா, எல்லாமே நிரம்பிடும். ஓகே. ஓகே. பார்த்து இறங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ எதை காப்பாற்றணும்னு மட்டும் கரெக்டாக லிஸ்ட் அவுட் சொல்லுங்கண்ணா. எந்தெந்த அகலி எந்தெந்த குளத்தை காப்பாற்றணும்னா? முதல்ல இந்த சிவகங்கை தீர்த்தம், இந்த சிவகங்கை தீர்த்தம் நிரம்பிட்டாலே எல்லா குளத்துக்கும் தண்ணி போகிற பாதை இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போயிடும். இப்போ இந்த திமுக அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கண்ணா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கம் 2-3 தடவை ஃபண்டு ஒதுக்கி எதுவுமே செய்யலை. மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒரு ஃபண்டு வைக்கிருக்கு. ஓகேண்ணா. அதையும் வேலை பார்த்த மாதிரி கணக்கு தான் கட்டியிருக்காங்க. ஓகே. ஓகே. ஓகேண்ணா. இந்த குளங்கள் வந்து இந்த குளம்லாம் வந்து மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் இந்திய தொல்லியல் துறை மாநகராட்சிக்கு ரீஸ் விட்டு சொல்கிறாங்க. இது கோயில் குளம் தீர்த்தம். ஓகே. இங்கே மீன் பிடிக்கவோ இது பண்ணவோ யாரும் பண்ணக்கூடாது. போட்டிங்கும் பண்ணக்கூடாது. சரி. ஓகே. ஒரு சில அமைப்புகள்லாம் சேர்ந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். ஓகே. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேணி பெரிய பெரிய கேணியாக இருக்கும். எத்தனை அடினா இருக்கும்? அது கீழே இப்போ தூந்து போய் இப்போதைக்கு சிவப்பநாயக்கன் கேப்புக்கு எல்லாமே ஃபில்லப் ஆயிடுது. ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் தீர்த்தம். ஓகே. ஓகே. இதெல்லாம் பெரிய பெரிய கேணியாக இருக்குது. பட்டப்பட்ட கேணியா மகாமல தீர்த்தம் மாதிரி 9 கேணி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே அண்ணா, எனக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் சொல்லுங்கள். எந்தெந்த குளத்தை காப்பாற்றலாம்? இதை சரி பண்ணால் எதை சரி பண்ணணும்ண்ணா சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல இந்த குளம் ரெடி பண்ணிட்டா. ஓகே. ஐயங்குளம், ஓகே, சாமந்தங்குளம், ஓகே, அலைய குளத்துக்கு புதுபா ஆற்றுறதுக்கு அலைய குளத்துக்கு 2 சீடு தண்ணி போகிற பாத்திரத்துக்கு ஒரு பாதை இது. ஓகே. அப்புறம் அரண்மனையில் 2 குளம் இருக்குது. ஓகே. டோட்டலாக 6 குளம். அடுத்துண்ணா 6 குளம். ஒரு 4 கால் மட்டும் பெருமாள் கோயிலில் ஒரு குளம் தூந்து போயிருக்கு. இது மாதிரி டவுனுக்குள்ளே 2-3 குளங்கள் தூந்து போயிருக்கு. டோட்டலாக 7 குளம் இருக்குது. 7 குளம் தூந்து போயிருக்கு. ஓகே. அதை தாண்டி சுற்றி சுற்றி அகலி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த அகலி ஃபுல்லாகவே இந்த தண்ணி போய் கரெக்டாக அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆயிரும். ஓகே. 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 பாருங்கள், கேணி இது கேணி. ஓ, இதெல்லாம் இந்த அழகி குளங்கிற மாதிரி போய் ஒவ்வொரு இதுக்கு மேட்ச் ஆகும். அப்படியே போய் அழகா. இது தீர்த்தம். அதாவது சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் தீர்த்தம் இங்கே விட்டு. கண்டிப்பாண்ணா. பாக்கி எல்லாமே கேணியாக இருக்கும். அது ஒன்று பெரிய கேணியாக இருக்கும். கோடை காலத்தில் தண்ணி வற்றி போனால் சாமி தீர்த்தவாரி பண்ண முடியாதுன்றக்காண்டி சுவாமி இறக்கி தீர்த்தம் பண்ணுறதுக்காண்டி அது பெரிய கேணியாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. ஓகேண்ணா. வணக்கம். நீங்கள் தஞ்சாவூர் தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை பூங்கால் உள்ள குளம் தான். இங்கே நம்ம ஆராய்ச்சிப்படி
சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கிட்ட நம்ம கேட்கும் போது தான் தெரியுது, அந்த காலத்தில் மன்னர்கள் இந்த சிவகங்கை பூங்கா குளம் ரொம்பிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா அகலி எல்லா குளமும் ரொம்ப, ஏன்னா அந்த மாதிரி ஒரு உள்ள சிஸ்டம். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், திமுக அரசாங்கம் நம்மளோட இயற்கையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு நம்மளோட சங்கதிகள் எல்லாருமே கஷ்டப்படுவோம். கூடிய விரைவில் இந்த திமுக அரசாங்கத்தை அடித்து விரட்டுவோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுதான் நமக்கு வந்து ஒரு கங்கா மாதிரி, இந்த சிவகங்கை குளம் தான் நமக்கு கங்கா நதி மாதிரி. ஸோ இதை நம்ம காப்பாற்றிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஒரு அகலிகள் குளம் எல்லாமே நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த சிவகங்கை பூங்காவை வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நன்றி.